நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னாக்க, இப்பொழுது நெறைய இடங்கள்ல இந்த சுதந்திர போராட்ட தியாகின்ற அந்த லிஸ்ட்ல வாஞ்சிநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த வாஞ்சிநாதன பத்தி கொஞ்சம் பார்ப்போம். என்னன்னா, 1886ல வாஞ்சிநாதன் திருநெல்வேலி சைடு பொறந்தாரு ஒரு ஊர்ல. அவருடைய இளமை பருவத்தில, ஒரு சின்ன பையனா இருந்த பருவத்தில ஆஷ் துரை, ராபர்ட் ஆஷ் அப்படின்ட்டு ஒரு ஆங்கிலேய அதிகாரி அங்க இருந்தார். அப்ப இவரு அவரு இந்த மதுரை பக்கம் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தப்ப, அவர சுட்டு கொன்னுட்டு வாஞ்சிநாதனும் தற்கொலை பண்ணிக்கிட்டார். எதனால சுட்டு கொன்னாரு? அப்படின்ற விஷயம் அ 2 விதமாக இங்க பரவிட்டு இருக்கு. ஒண்ணு, வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்ட தியாகி. அவரு சுதந்திர வேட்கையில ஆங்கிலேய அதிகாரிய கொன்னாரு. அப்படின்ற ஒரு பதிவு இருக்கு. இன்னும் சில வரலாற்று அறிஞர்கள் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க, இல்ல உண்மை அது கிடையாது. வாஞ்சிநாதன் சிறு வயதாக இருக்கும் பொழுது, ஆஷ் துரை, அதாவது ராபர்ட் ஆஷ், அந்த ஆங்கிலேய அதிகாரி அந்த பகுதிக்கு அதிகாரியா இருந்திருக்கிறாரு. அப்ப ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்ட, சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி நிறை மாத கர்ப்பிணியாக பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி அந்த பெண்மணி துடிச்சிட்டு இருந்தபோது, அந்த வழியாக வந்த ஆஷ் துரை, "என்ன ஆச்சு? ஏன் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகாம, இந்த கொட்டுற மலையில இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க?" அப்படின்னு கேட்டபோது, "எங்களுக்கு வண்டி யாரும் தரமாட்டேங்கிறாங்க. இந்த மழையில வண்டி இருந்தா தான் எடுத்துட்டு போ முடியும். அது மட்டும் இல்லாம, நாங்க போகணும்னா, இந்த பார்ப்பனர்கள் வசிக்கும் இந்த பாதை வழியா தான் போகணும். அதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்ல. விடமாட்டாங்க." அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுல விரக்தியான அந்த ராபர்ட் ஆஷ், அவருடைய வாகனத்த அவங்களுக்கு பயன்படுத்த அனுமதி கொடுத்து, அவரே கொண்டு போய் சேர்த்து, அந்த தாயவும் சேயவும் காப்பாத்தினார். இத பொறுக்க முடியாத அந்த வாஞ்சிநாதன், அந்த பார்ப்பன குலத்தில் பிறந்த அந்த வாஞ்சிநாதனுக்கு இதை பொறுக்க முடியாமல், அவன் வளர்ந்த பிறகு ஆஷ் துரையை சுட்டுக் கொன்றார் என்றும், பிற்காலத்தில் வாஞ்சிநாதனை சுதந்திர போராட்ட தியாகியாக அறிவிக்க வேண்டும் என அப்பொழுது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களிடம் முறையிட்ட பொழுது, இந்திரா காந்தி அம்மா அதை மறுத்துவிட்டதாகவும் ஒரு தகவல் உள்ளது. நன்றி.